இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துர்கா, உன் பக்தியை கண்டு நான் பரவசம் அடைந்தேன். நீ அணிவித்த இந்த மூக்குத்தியால் எனக்கு 1000 வருடங்களுக்கு முன்னால் இருந்த பொலிவும் சக்தியும் திரும்ப கிடைத்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷம் தாயே. எல்லாம் எல்லாம் உன் கருணையால நடந்திருக்கு. அம்மா தாயே, என் கணவர் உயிர் ஆபத்துல இருக்கு. அவர் உயிர் இப்ப எங்க இருக்கு, எந்த உடம்புக்குள்ள இருக்குன்னு சொல்லுமா தாயே. உன் கணவனின் உயிர் என் தோளில் அமர்ந்திருக்கும் கிளியின் உடலில் தஞ்சம் அடைந்திருக்கிறது. உன் கணவன் உயிர் தஞ்சம் அடைந்திருக்கும் அந்த கிளி வேறெங்கும் இல்லை, உன் வீட்டில் தான் இருக்கிறது. என்னது, ஏன் வீட்ல இருக்கா? ஆமாம், இப்பொழுது உன் வீட்டில் உன் குழந்தையுடன் பத்திரமாக இருக்கிறது. அது இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் பக்கத்துல ஒரு கிளி வந்து உட்கார்ந்துச்சு. கிளியதான் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னியா? ஆமா துர்காமா. போதும்மா, போதும். நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும். என் புருஷன் உயிரை காப்பாத்திட்டு நான் உன்னை வந்து பாப்பேன். அம்மா, எங்க இருந்தோ வந்து எங்க ஊரை வாழ வச்சிட்டம்மா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலம்மா. 1000 வருஷத்துக்கு மேல இருந்த எங்க ஊர் சாபத்துக்கு சாப விமோச்சனத்தை கொடுத்துட்ட தாயி. உன் குடும்பம் நல்லா இருக்கணும். உன் புருஷன் புள்ள குட்டியோட நீ எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும் தாயி. என் கையில எதுவும் இல்லம்மா, எல்லாம் அந்த அம்மன் அருளால நடந்திருக்கு. அம்மா, உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம அன்னைக்கு நாங்கெல்லாம் உன்னை விரட்டி அடிச்சிட்டோம். ஆனா நீ அதை எதையுமே மனசுல வச்சுக்காம எங்க ஊருக்கு நீ சாப விமோச்சனம் வாங்கி கொடுத்துருக்குற. இந்த ஊரே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்குதுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. பத்மாமா, இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிருச்சு. இனி உங்க மக மருமக பேர குழந்தையோட சந்தோஷமா இருக்கலாம். கடவுள் மாதிரி வந்து எங்க குறைய தீர்த்து வச்சிருக்க. காலத்துக்கும் நாங்க நன்றி உள்ளவங்களா இருப்போம்மா. இப்ப சந்தோஷமா? அக்கா, எப்படி என் சந்தோஷத்தை சொல்றதுன்னு தெரியல. நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன்க்கா. எங்களுக்கு குழந்தை பிறந்தா உங்க பேரை தான்க்கா வைப்போம். ஊர்க்காரங்க எல்லார்கிட்டயும் நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இத்தனை வருஷமும் நீங்க இவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சது போதும். இனிமேலாவது இவங்களை உங்க கூட சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா சேர்த்துக்கிறோம். அம்மா, மகாபாரதத்துல அந்த கிருஷ்ணர் அவதரிச்சு தீமைகளை எல்லாம் அழிச்சு அந்த பாண்டவர்களுக்கு நாட்டை திருப்பி கொடுத்தது மாதிரி நீ எங்க இருந்தோ வந்து எங்க ஊரை வாழ வச்சுட்டமா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலமா. அம்மா, இத்தனை வருஷமா நாங்க கவனிக்காம விட்ட மீனாட்சி அம்மனுக்கு இனிமே தினந்தோறும் பூஜை நடக்கும். வருஷா வருஷம் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும்மா. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. நான் கண்டிப்பா வந்து கலந்துக்கிறேன். என் கணவர் உயிர் ஆபத்துல இருக்கு. அவர் உயிரை காப்பாத்ததான் இங்க வந்தேன். நான் கொஞ்சம் அவசரமா கிளம்பணும். நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வா. நான் வரேம்மா. டென்ஷன்ல நடந்து காலே தேஞ்சிர போகுது. அடிச்ச இன்னும் கொஞ்ச நேரத்துல துர்கா கோலமலையில இருந்து வந்துருவா. இன்னும் அந்த கிளிய நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல. என்ன சிஸ்டர் பண்ண சொல்றீங்க? நம்ம நாக்ஸ் தான் ஏதோ இத பண்ணிடுறேன் அத கிழிச்சிடுறேன்னு 2 நாளா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சது. ஒரு டெவலப்மெண்ட் இல்ல. நம்ம கிட்ட வரதுங்க எல்லாம் வாயிலேயே வடச்சுடுதுங்க. எதுக்கு லாய்க்கு இல்ல. நாகஜோதி, துர்கா வரப்போறத நினைச்சு நான் இவ்ளோ டென்ஷனா இருக்கேன். நீ என்ன பண்ண போற? ஏதாவது ஒரு புத்துல முட்டையும் பாலையும் வெப்பானுவோ நல்லா குடிச்சிட்டு போலான்னு பிளான் பண்ணி இருக்கோம். பாண்டி, சாரி நாக்ஸ். என்ன ஈனு இழிக்குது? என்ன நம்ம நாக்ஸ் சாமியாரா மாறிடுச்சு? இப்ப எதுக்கு இந்த கோலத்துல மாறி இருக்க? இதே கெட்டப்ல போய்
எப்படியாவது அந்த கிளிய வாங்கி அந்த கிளியோட உயிரை எடுத்து என் கணவரோட உடம்புல செலுத்தி உயிர் கொடுப்பேன். யாரு சாமி, எதுக்காக வந்திருக்கீங்க? என் அப்பனிட்ட கட்டளை, அதை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். புரியலையே சாமி. உங்க வீட்ல இருந்து 2 பேர் வெளியூர் போயிருக்காங்களா? ஆமா சாமி. சூரிய மாமாவும் துர்காவும் போயிருக்காங்க. சாமி, நீங்க எதுக்காக சாமி இதெல்லாம் கேக்குறீங்க? என் அப்பன் நமச்சிவாயம் எனக்கு இட்ட ஆணை இது. ஓம் நம சிவாய. இந்த வீட்டுக்குள்ள ஒரு தீய சக்தி இருக்கு. என்ன சிஸ்டர், அந்த ஹாசுக்கு கொழுப்ப பாத்தீங்களா? தீய சக்தின்னு சொன்ன உடனே அவ உங்களையே பாக்குறா பாருங்க. நீங்க தான் தீய சக்தியா? நீ வாய மூடு. இப்ப நாகஜோதி அவளோட பிளான சக்சஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு முக்கியம். அதுவும் கரெக்ட் தான் சிஸ்டர். சாமி என்ன சொல்றீங்க? அந்த தீய சக்திய தீய சக்தின்னு தெரியாம அது இருக்கிற உயிரை கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க. அத உடனே பறக்க விட்டுருங்க. அப்படி இல்ல, வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிற அந்த 2 உயிருக்கும் ஆபத்து. சிஸ்டர், நம்ம நாக்ஸ் பெரிய குட்டை தூக்கி போட்டு கரெக்டா கிளிக்கு குறிய வச்சிருச்சு. துர்கா வரதுக்குள்ள அந்த கிளியோட கதையை இவ முடிச்சிருவா. சாமி என்ன சொல்றீங்க? நாங்க எந்த உயிரையும் அடைச்சு வைக்கலையே. ஓம் நமச்சிவாய. நீங்க ஒரு உயிரை கூண்டுல அடைச்சு வச்சிருக்கீங்க. அந்த உயிருக்குள்ளதான் தீய சக்தி இருக்கு. கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கோமா? தேவிமா, என்ன இது? உன் ஃப்ரெண்ட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டியா? பெரியம்மா, சாமி கிளிய சொல்றார் போல இருக்கு. ஆமா சாமி, இந்த குழந்தை ஆசைப்பட்டதுன்னு சொல்லி கூண்டோட ஒரு கிளிய வாங்கிட்டு வந்தோம். அதேதான். நீங்க முதல்ல அந்த கிளிய வெளியில பறக்க விடுங்க. அத வீட்ல வச்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க வீட்ல இருந்து வெளியே போயிருக்கிற 2 உயிருக்கும் ஆபத்து.